காவேரி விஜயும் வந்து தாத்தா பாட்டி வீட்டுக்கு போகிறாங்க. அங்கே வந்து தாத்தா பாட்டியும் பார்த்துட்டு காவேரி விஜயும் பார்த்து ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அடுத்து வந்து காவேரியோட வயிறு வந்து பார்த்துட்டு எப்படி இருக்குது குட்டி பாப்பா வயிற்றுல அசைவுகள்லாம் தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்ருக்காங்க. எல்லாருமே அதை கேட்டு வந்து காவேரி ரொம்ப சந்தோஷமாக சொல்லிட்டுருக்காங்க. எப்படி இருக்கான் என் வயிற்றில் இருக்க பேராண்டி அப்படின்னு சொல்லிட்டு தாத்தாவும் வந்து காவேரி வந்து கேட்டுட்ருக்காரு. அதனால் காவேரி ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. பாட்டி மட்டும் கொஞ்சம் கோவமாக இருக்கிறத பார்த்துட்டு காவேரி வந்து கிட்ட போய் பாட்டி என் மேலே கோவமா என்கிட்ட பேச மாட்டிங்களா அப்படின்னு கேட்குறாங்க. நான் ஏமா அவங்ககிட்ட பேச மாட்டேன், அதான் என் பேரனை ஒரே நடியாக பிரித்து கூட்டின்னு போயிட்டே, இதுக்கப்புறம் என்ன இருக்குது அப்படின்னு நம்ம பேசுகிறாங்க. பாட்டி அப்படிலாம் பேசாதீங்க பாட்டி, என்றைக்குமே அவர் உங்கள் பேரன் தான், நான் பிரித்து கூட்டின்னு போகணும்னு நினச்சி கூட பார்க்கல, அவர் தான் வந்து இங்கே வர வேணாம் நம்ம அங்கேயே இருக்கலாம்னு அவர் தான் பாட்டி முடிவெடுத்தார், ப்ளீஸ் பாட்டி என்னை தப்பாக நினைக்காதீங்க பாட்டி அப்படின்றாங்க. சரி காவேரி வீடு எதுக்கு பழசெல்லாம் பேசி உனக்கும் எனக்கு வருத்தம் விட்டு, இப்போ எப்படி இருக்குது உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நல்லா இருக்கல, நல்லா இருக்கேன் பாட்டி அப்படின்றாங்க. சரி குழந்தை அசைவுகள்லாம் தெரியுதா, எல்லாமே நல்லா தெரியுது பாட்டி, எந்த பிரச்சனையும் இல்லை, இப்போ நல்லா தான் பாட்டி இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் பற்றி காவேரியோட வந்து வயிற்றுல இருக்க பாப்பா பற்றி நிறைய டீட்டெயில் வந்து பாட்டி வந்து கேட்டுட்ருக்காங்க. இவங்க 2 பேர் வந்து சகஜமாக பேசுறது பார்த்துட்டு தாத்தாவும் பேரனும் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. இப்படி தாண்டா இருக்கணும்னு ஆசைப்பட்டேன், காவேரி வந்து பாட்டி வெறுக்கக்கூடாதுன்னு தான் நான் நினச்சேன், அதே மாதிரி பாட்டியும் நல்லபடி பேசுகிறா, எனக்கும் அதான் தாத்தா பயமாக இருந்தது, காவேரி கூட்டினவரவே காவேரி கூட்டினதா வெடுக்குன்னு இதாக பாட்டி சொல்லிட்டாங்கன்னா அவள் மனசு தாளாது, இந்த டைமில் அவளுக்கு சந்தோஷம் தானே தாத்தா நான் கொடுக்கணும் அப்படின்னோடனே, ஆமாடா நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. எல்லாருமே சந்தோஷமாக பேசிகிட்டு இருக்காங்க. அப்போ வந்து வந்து இங்கே விஜய் என்ன பண்ணுறாரு, பாட்டி போதும் பாட்டி எவ்வளோ பாட்டி வைப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு, நான் சாப்பிட்றா இதெல்லாம் நீ சாப்பிட்டு எவ்வளோ நாளாச்சு என் கையால் பரிமாற சொல்லிட்டு வந்து அவருக்கு ஊட்டி விட்டு பார்த்துட்ருக்காங்க. இங்கே வந்து காவேரி வந்து தாத்தா கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சரிம்மா நீ சாப்பிட்டு, என்ன தான் முதல்ல சாப்பிட வச்சுட்டாங்களே, அப்புறம் தான் அவருக்கே கொடுக்குறாங்க, பின்ன வயிற்று பிள்ளைக்காரி இல்லைம்மா அதனால தான் ஒன்றா சாப்பிட, நீங்கள் சாப்பிடல தாத்தா, இல்லைம்மா நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் சாப்பிட்டேன், வந்து பாட்டி தான் வந்து பேரனுக்கு ஊட்டிகிட்டு இருக்கா, நம்ம டிஸ்டர்ப் பண்ண வேணாவா, போய் சேரில் உட்காருவோம் அப்படி சொல்லிட்டு கூட்டிகிட்டு போகிறாங்க. தாத்தா சாரி தாத்தா அப்படின்றாங்க. காவேரி ஏம்மா அப்படின்னோடனே, இல்லை தாத்தா நீங்கள் உங்கள் பேரனை விட்டு பிரிஞ்சதே இல்லைல்ல, விஜய் வந்து என் கூட இருக்கிறதால உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும்ல தாத்தா அப்படின்னோடனே, அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மா, கொஞ்ச நாள் கஷ்டமாக தான் இருந்தது, இருந்தாலும் என் பேரனோட சந்தோஷம் தான் முக்கியம்னு தான் நான் நினைக்கிறேன். உனக்கு ஒன்று தெரியுமா காவேரி, சின்ன வயசுலேருந்தே அவன் அன்புக்காக நிறைய ஏங்கியிருக்காமா, அவனுக்கு அன்பு கிடைச்சதே கிடையாது, என்ன தான் தாத்தா பாட்டியாக நாங்கள் பார்த்துக்கினாலும் அவனுக்கு ஒரு குடும்பம் இல்லாதது அவனுக்கு ஒரு குறையாகவே இருந்தது. ஆனால் இன்றைக்கி அவன் மனசுலேயும் சரி அவன் முகத்துலேயும் சரி நாங்கள் பூரிப்பையும் சந்தோஷத்தையும் நிறைய பார்க்குறோமா, என்ன தான் உங்கள் வீட்டுக்கோட அவன் வந்துட்டாலும் அது அவன் குடும்பமாக நினைக்கிறான், இப்போ அவன் முகத்தில் அவ்வளோ சந்தோஷம் இருக்குது, சாதிக்கணுன்ற வெறி இருக்குது, அது போதும் காவேரி, உண்மையிலே சொன்னால் என் பேரன் இந்த வீட்டில் இருந்ததோடு உங்கள் வீட்டில் ரொம்ப சந்தோஷமாக இருக்கான்னு நான் ஃபீல் பண்ணுறவான தாத்தா அப்படின்னோடனே, ஆமாம் காவேரி அவன் சின்ன வயசுலேருந்து அவங்க அப்பா அம்மா இழந்துட்டு அவன் பட்ட கஷ்டம் கொஞ்சம் நெஞ்சம் கிடையாது, குடும்பத்துக்காக ஏங்கியிருக்கான், அந்த ஏக்கம் எல்லாமே இப்போ உன் குடும்பத்துக்கு வந்து தீர்ந்து போச்சு, உன் குடும்பத்தோடு அவன் இருக்கிறது எங்களுக்கு சந்தோஷம்தான், முக்கியமாக எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்படின்றாரு. விஜய்க்கு வந்து உன் குடும்பத்தோட அன்பு அரவணைப்பு வேணும்னு அவன் நினச்சதால தான் அங்கே இருக்கான், அதே மாதிரி அவனுக்கு வேணும்னு நினச்சதால நான் விட்டுட்டுருக்கேன், உனக்கே தெரியும் என் பேரனை விட்டு நான் இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு, என்ன நடந்தாலும் சரி என் பேரனை எப்படியாவது நான் என் கூட வச்சு நின்றுருப்பேன், ஆனால் அவனை விட்டுட்டு இருக்கேன்னா காரணம் இருக்குமா, அவன் நல்லா இருக்கணும், அவன் சந்தோஷமாக இருக்கணும், அவனுக்கு சின்ன வயசில் கிடைக்காத அன்பெல்லாம் சேர்த்து கிடைக்கணும் அப்படின்னு அம்மா விட்டு வச்சுருக்கேன், இதுதாம்மா உண்மை அப்படின்றாரு. அதை கேட்டு அப்படியே வந்து கொஞ்ச நேரத்தில் அப்படியே கண்ணிலேருந்து தண்ணியாக ஊற்றுது காவேரிக்கு, என்னம்மா அழறியா அப்படின்னோடனே, தாத்தா உண்மையிலே வந்து நீங்கள் கிரேட் தாத்தா, நீங்கள் உங்கள் பேரை நல்லா புரிஞ்சு வச்சுருக்கீங்க, பின்ன என் பேரை நான் புரிஞ்சுக்காம அப்படின்றாரு. உண்மையிலே வந்து நீங்கள் பெரிய விஷயம் தாத்தா, யாராக இருந்தாலும் பொண்டாட்டி வந்து கூட்டிகிட்டு போயிட்டா பேரன்னு சொல்லிட்டு சண்டை போடுவாங்க, பிரச்சனை பண்ணுவாங்க, ஏன் வந்து ஒரு மாதிரி கூட பேசுவாங்க, ஆனால் நீங்கள் எதுவுமே சொல்ல தாத்தா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வந்து கண்ணீர் சிந்துறாங்க நம்ம காவேரி.